இன்றைக்கி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க கூலி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் எல்சியூவில் இருக்குது, கைதி, விக்ரம், லியோ அப்படின்னு இந்த 3 படத்தையும் பார்த்துருங்க அப்படின்னு நிறைய யூடியூப் சேனலில் வதந்தியை பரப்பிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தாரு இந்த படம் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் தான் அப்படின்னு. அதே மாதிரியே நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி படம் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் படம் நம்ம லோகேஷ் கனகராஜும் சூப்பர் ஸ்டார் அனிருத் அப்படின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சம்பவமாகவே கூலி படத்தை பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னையோட 50 வருஷமாகுது. அதை கூலி படம் மூலிமா லோகேஷ் கனகராஜ் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் சூப்பர் ஸ்டார் டைட்டிலையும் கொடுத்துருக்காரு கூலி படத்தில். லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய 15th இயரை பாராட்டி கூலி படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றியும் மை தலைவர் அப்படின்னு போட்டு ட்விட்டரில் சில கூலி படத்துடைய பிஹைண்ட் த சீன் ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஃபேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோவை நம்ம தனுஷ் அவர்கள் அவருடைய பையனோடு சேர்ந்து போய் கூலி படத்தை பார்த்துருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களும் அவருடைய ஒய்ஃபோடு போய் கூலி படத்தை பார்த்துருக்காரு. அனிருத், லோகேஷ் கனகராஜ், ஆக்டர் ஸ்ருதிஹாசன் அப்படின்னு திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்ருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்து 50 வருஷம் ஆகுது. அதுக்காக பாலிவுட் ஆக்டர் ரித்திக் ரோஷன் நம்ம சூப்பர் ஸ்டாரை பாராட்டி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் அவருடைய நண்பர் ரஜினிக்கு 50வது வருட சினிமாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கூலி படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களையும் ட்விட்டரில் சொல்லியிருக்காரு. இந்த ட்விட்டை ரீட்வீட் பண்ணி நம்ம லோகேஷ் கனகராஜும் லவ் யூ ஆண்டவரே அப்படின்னு ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. ஆக்டர் மோகன்லால் அவர்களும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. கூலி படம் இப்போ தியேட்டரில் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான படம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் வசந்த் ரவி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் இந்திரா. ஆக்டர் மேத்ரின் பிசேடா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் அனிகா சுரேந்திரன் அவர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்திரா படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் கூலி படத்துடைய இன்டர்வலில் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்திரா மூவி டீம். இந்திரா படம் ஆகஸ்ட் 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மதராசி படத்துடைய எக்ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கிளிம்ஸ் வீடியோவும் கூலி படத்துடைய ஸ்க்ரீன் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புல்லட் படத்துடைய டீசரும் ஸ்க்ரீன் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கூலி. இந்த படத்தில் ஆக்டர் சத்யராஜ், ஆக்டர் ஓபன் ராவ், ஆக்டர் நாகார்ஜுனா, ஆக்டர் ஸ்ருதிஹாசன், ஆக்டர் அமீர் கான், ஆக்டர் சோபின் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கூலி படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரித்திக் ரோஷன் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் வார் 2. இந்த படத்தில் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா ஆக்டர் கேரா அத்வானி நடிச்சிருக்காங்க. வார் 2 படம் ஆகஸ்ட் 14 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம், வார் 2 படம் இந்த 2 படங்கள் மட்டும் தான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் SJK. இது ஒரு மலையாளம் படம். இப்போ மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஆகஸ்ட் 15 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஷேர்ஜான் ஜிஜே ஷோ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் ஆகஸ்ட் 13 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் போட ரிலீஸ் பண்ணுறாங்க. பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் ஆகஸ்ட் 13 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழில் போட. கான்ஸ்டபிள் கன்னிகமா அப்படிங்கிற ஒரு மலையாளம் வெப் சீரிஸ் ஆகஸ்ட் 14 EVP வின் ஓடிடியில் தமிழில் போட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹண்ட் ஹேர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் ஆகஸ்ட் 14 அமேசான் பிரைமில் தமிழில் போட ரிலீஸ் பண்ணுறாங்க. யாதும் அரியன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ஆகா தமிழ் ஓடிடியில் இப்போ தமிழில் போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏலியன் எர்த் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் லைவ் ஆக்ஷன் டிஎன் வெப் சீரிஸ் ஹல் ஓடிடியில் ஆகஸ்ட் 13 ஃபஸ்ட்டு 2 எபிசோட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 20 3rd எபிசோட், ஆகஸ்ட் 27 4th எபிசோட், பின்ன செப்டம்பருடைய எண்டில் ஆல் எபிசோடையும் வரிசையாக ஒவ்வொரு எபிசோடாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் ஏலியனை பேஸ் பண்ணி படங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. இது வரைக்கும் லைவ் ஆக்ஷன் வெப் சீரிஸே வந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏலியன் வெப் சீரிஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஏலியன் எர்த் அப்படிங்கிற வெப் சீரிஸ் ஓடிடிலையும் இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் 2 ஓடிடிலையும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழில் போட ரிலீஸ் பண்ணுறதா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தொகுளோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.